ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம பட்டை சோம்பு சேர்ப்போம். பட்டையில் பார்த்திங்க அப்படின்னா 2-3 டைப் இருக்கும். இந்த மெல்லிசான பட்டை அப்படிங்கிறது குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் தரும். சுருள் பட்டைன்னு ஒன்று இருக்கும். அது நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ நான் குழம்பு அப்படிங்கிறதுனால மெல்லிசான பட்டை எடுத்திருக்கேன். அந்த பட்டை ஒன்று போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு நம்ம ஆட் பண்ணுவோம். இது இந்த கரூர், ஈரோடு சைட்லாம் ரொம்ப ஃபேமஸான தண்ணி குழம்பு. நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டை அப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயத்தோடையே நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ராவாக இருக்கக்கூடாது. எண்ணெயில் அது வதங்கி கொஞ்சம் பிங்க் கலர் வரணும். இது கூட நான் காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சமாக தனியா இருக்கும் தெரியுமா, அதுவும் போட்டு வதக்கிக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இதை நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், 4-5 கருவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். கறி குழம்புக்கு அப்படிங்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரூர் சைட்லாம் தனியாக அரைப்பாங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் என்னென்ன போடணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு அப்புறம் சோம்பு, மஞ்சள்தூள், கொஞ்சம் சின்ன சைஸ் ஒரு பட்டை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் குழம்புக்கு எவ்வளோ தேவையோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 kg கிட்டக்க சிக்கன் எடுத்துக்கிறேன். அதனால் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5-6 டீஸ்பூன் கிட்டக்க நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்குறதுல தான் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. அது லைட்டாக அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து விட்டு வதக்கி விடுங்க. இப்போ நான் அடுத்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா தக்காளி 1 kgக்கே நான் 1.5 தக்காளி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் ஒரு தக்காளியே போதும். ரொம்ப தக்காளி போட்டோம் அப்படின்னா புளிக்கிற மாதிரி ஆயிரும். அது புளிக்குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் அந்த ரிஸ்க் எடுத்துட வேண்டாம். 1.5 தக்காளி கிட்டக்க போட்டால் போதும் 1 kgக்கு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ நான் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியை ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்டக்க நல்லா மஞ்சள்தூள், கல்லுப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம சைடில் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் தெரியுமா நாட்டுக்கோழி, அதை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணுறோம்.
இப்போ எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். கறி வந்து நல்லா வதங்கணும். மீட்டோட ரா ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து அது நல்லா வதங்குறதுல தான் போகும். நம்ம கம்மியாக வதக்கணும், இல்லை ஓகே அடுத்தது ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணோம் அப்படின்னா அந்த ரா ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு, இது நல்லா வதங்கிருச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம வதக்கும்போது இந்த கறி வந்து தனித்தனியாக உருண்டு வரும். அதோட எக்ஸஸான வாட்டர்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. அப்போ தான் நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த வெங்காயம் பேஸ்ட் இருக்குது தெரியுமா, அதை போட்டுக்கிறோம். இந்த வெங்காயம், காஞ்ச மிளகா அந்த வதக்கி வச்சதோட எங்கள் அத்தை வச்சு தந்த மிளகாத்தூள், கறி மிளகாத்தூளில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண உடனே தண்ணியை வந்து ஊற்ற வேண்டாம். கொஞ்ச நேரம் அது எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, அரிசி வந்து நம்ம கழுவி வச்சுருப்போம்ல சாதத்துக்காக, அந்த தண்ணி நல்ல தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த குக்கர் ஃபுல்லாக வந்து ஊற்றுறேன். எனக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி பாயில் வந்ததுக்கப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றிட்டு குக்கரை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடுறேன். அதாவது விசில் போட்டுடுறேன். ஒரு 5 விசிலுக்கு அப்புறம் குழம்பு வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிரும். மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும் அப்படின்னா குழம்பு ரெடி. தேங்க்யூ கைஸ், ஸ்டே டியூன், பை பாய்.